பண்ணாரியம்மன் திருவிழா பூக்குண்டமானது மிகவும் பிரசித்தி பெற்ற குண்ட திருவிழா. இந்த திருவிழாவில் இன்றைக்கு கலந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், அனைத்து தரப்பு மக்களும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும் என்று தாயார் பண்ணாரியம்மன் கிட்ட சிறப்பாக வேண்டிக் கொண்டோம். பண்ணாரியம்மன் உடைய இந்த பகுதி கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கிற ஒரு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் கூட இங்கே அதிகமான பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு போகிறது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள் உங்களுடைய விஷயத்தை சொன்னீங்க, அது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து தான் இதை வெளியில் செய்தியாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். ஏன்னா இவ்வளோ அருமையான ஒரு திருவிழா அனைத்து தரப்பு மக்களும் காண்பதற்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். நிர்வாகமும் நல்ல வசதி செய்து கொடுத்துருக்கிறார்கள். பூக்குண்டம் இறங்குவதற்கான பக்தர்களுக்கு தேவையான வசதிகள், அனைத்து பாதுகாப்பு வசதிகளும், அதே மாதிரி இந்த போக்குவரத்து வசதிகள்லாம் கூட நல்ல சிறப்பாக செய்து வந்தேன். ஆனால் உங்களுக்கு நடந்த அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டது ஒரு வருத்தத்திற்குரிய சம்பவம். இது இனி நடக்காமல் இருக்கிற அளவுக்கு நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது சொந்தமாக நிச்சயமாக பேசுகிறேன். உங்களுக்கு குரலுக்காக, உங்களுடைய குரலாக நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த ஒரு திருவிழா ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கக்கூடிய திருவிழா. ஒவ்வொருவரும் இது என்னுடைய திருவிழான்ற இந்த திருவிழாவை காண கோடி மக்கள் அங்கங்கே வெளிநாடுகளில் இருந்தும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வசதியை அனைவருக்கும் செய்து கொடுக்க வேண்டும். சிலிண்டர் விலை உயர்வு ஒரு 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. சிலிண்டர் விலை உயர்வு என்பது உங்களுக்கு தெரியும், அது எப்பொழுதுமே அந்த சர்வதேச விலைகள் ஏற்ற குறைத்தல் பொறுத்து நடைபெற இருக்கிறது. அது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு அந்த கமிட்டி அதை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் நான் மானியம் கொடுக்குறேன்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆக போகுது. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மானியத்தை பற்றி இன்றைக்கு வரலும் பேசாமல் அவர் ஒரு நீலி கண்ணீர் வடிப்பது தான் ஒரு மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. முதல்ல அவர் 100 ரூபா சிலிண்டருக்கு ஒவ்வொரு மாதம் பிரதி 100 ரூபா நான் சப்சிடி கொடுக்குறேன்னு சொன்னார். அதை உடனடியாக தாய்மார்களுக்கு கொடுக்கணும்.